அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை மோசேக்கு காண்பிக்கும் முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த காலை நேரத்திலே நம்மில் அநேகருடைய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். என்னுடைய ஊழிய நாட்களிலும் என்னுடைய ஜெப நேரங்களிலும் நான் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். பாருங்கள், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த போது ஒரு பெரிய அழிவு, உலகம் முழுவதும் உண்டான ஜலப்பிரளயத்திலிருந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாளுக்கு லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மரியாளின் மூலமாய் இந்த உலகத்திற்கு அவதரித்ததை பார்க்கிறோம். பாருங்கள், யார் மேலெல்லாம் தேவனுடைய கிருபை இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. இந்த காலை நேரத்திலே நீங்களும் அநேக நாட்களாய், ஆண்டவரே எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும், இந்த நாட்களை நான் எப்படி நடத்த போறேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய சூழ்நிலை கடினமாய் இருக்கிறது, எல்லா பக்கமும் நெருக்கமாய் இருக்கிறது, நாட்கள் வேகமாய் ஓடுகிறதே தவிர என் வாழ்க்கை மாறவில்லையே, என்னுடைய சூழ்நிலை மாறவில்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுற பாருங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசேக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினது போல இந்த வார்த்தையின் மூலம் இந்த நாட்களிலே, இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் நாம் விசுவாசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது, நாம் சுகம் பெறப்போகிறோம், நாம் விடுதலை பெறப்போகிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், நாம் உயர்த்தப்பட போகிறோம், நம்முடைய சூழ்நிலை மாறப்போகிறது, நம்முடைய குடும்பத்திலே சபையிலே தேவன் அற்புதம் செய்ய போகிறார். அதனால்தான் ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்த பிற்பாடு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அநேக அற்புதங்கள் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த நாட்களிலே, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும், என்னை அற்புதமாய் நடத்துவீராக, என் வாழ்க்கை மாறட்டும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, மோசேக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்த போது உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். நோவாவுக்கும் மரியாளுக்கும் அநேக பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்த போது அவர்கள் வாழ்க்கை மாறினது ஆண்டவரே. அதே போல இந்த காலை நேரத்தில் இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்து அவர்கள் என்னென்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அங்கு தேவன் அற்புதம் செய்வீராக, சந்தோஷப்படுத்துவீராக, சுகம் கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.